அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா மீதான பாரிய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 200 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஈரான் மீது ஆல்ரெடி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல பகுதிகள் மீது ஈரான் பயங்கர தாக்குதல்களை நடத்தி ஒரு 3-4 நாட்கள் தாண்டிய இந்த நிலையிலே நேற்று இரவு திடீரென ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய இஸ்ஃபஹான் மாநிலத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளை பொறுத்தவரையில் ஈரானுடைய இஸ்ஃபஹான் மாநிலத்தில் தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இஸ்ஃபஹான் விமான நிலையத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வெடிப்பு சப்தங்கள் கேட்டது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்லாமல் ஈரான் நாட்டினுடைய பல பகுதிகளுடைய விமான நிலையங்களின் விமான சேவைகளை ஈரான் உடனடியாக ரத்து செய்திருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய தலைநகர் தெஹரான், இஸ்ஃபஹான், ஷீராஸ் விமான நிலையங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. உடனடியாக ஈரான் தன்னுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டங்களை ஆக்டிவ் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் விதமாக இஸ்ரேல் எப்படி தன்னுடைய நாட்டுக்குள் வருகிற ஏவுகணைகளை தடுப்பதற்கான அயன் டோம், அதே போன்று டேவிட்ஸ் போன்ற அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறதோ அதே விதத்தில் அதை மிஞ்சிய சில தொழில்நுட்பங்களை ஈரான் பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிற அதே நேரம் அரபு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளிலேயே தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை உச்சபட்ச பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக பேசப்படுகிற ஈரான் இஸ்ரேலுடைய தாக்குதலிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் விதமாக அவர்கள் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை ஆக்டிவ் செய்திருப்பதாக ஈரானுடைய புரட்சிகர படைப்பிரிவாக இருக்கிற ஐஆர்ஜிசி சற்று முன்னால் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஐஆர்ஜிசியினுடைய கூற்று பிரகாரம் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து சில ட்ரோன்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்தியையும் ஐஆர்ஜிசி வெளியிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த பகுதிகளில் தாக்குதல் நடந்தது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இஸ்ஃபஹானுடைய நிலை சுமூகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த அளவுக்குண்டான எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை, அவற்றை நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் ஈரான் சற்று முன்னால் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரானுடைய எந்த பகுதிகளில் தாக்குதல் நடைபெற்றது என்பதை நாம் இந்த மேப் ஊடாக தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நமக்கு தெரியும், ஈரான் என்பது அதாவது தரை வழியாக ஒரு பாரிய பிராந்தியமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலம்தான் இஸ்ஃபஹான் என்பது. இஸ்ஃபஹானுங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கிறது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ஃபஹான் மீது தான் இன்றைக்கு இரவிலே அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ஃபஹான் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியதில் இஸ்ஃபஹானில் இருந்து ரொம்ப அருகிலே இருக்கக்கூடிய நட்டான்ஸ் என்கிற ஒரு நகரத்தின் மீது தான் அவர்களுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ஃபஹானை தொடர்ந்து அவர்கள் இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த இடத்துக்கு தான் இதுதான் இஸ்ஃபஹான் மாநிலம். இது முழுவதும் இஸ்ஃபஹான் மாநிலமாக இருக்கிறது. இஸ்ஃபஹானில் இருந்து நத்தான்ஸ் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்தை அவங்க ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை பொறுத்தவரையில் இந்த இடத்துல ஈரானுடைய நியூக்ளியர் அணு ஆயுத செறிவூட்டல் நிலையங்கள் இந்த பகுதிகளில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த விதத்திலும் எங்களுடைய அணு ஆயுத செறிவூட்டல் பகுதிகளுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்பதையும் ஈரான் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஈரான் நடத்திய தாக்குதலில் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை, நாங்கள் ரொம்ப பாதுகாத்துட்டோம் என்று உலகத்திற்கு பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்த இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் இன்றைக்கு இந்த பகுதிகளுக்கு ஏன் தாக்குதல் நடத்தினோம் என்பதை பற்றி குறிப்பிடும் போது இந்த பகுதிகள் ஈரானுடைய அணு ஆயுத செறிவூட்டல் பகுதிகளாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டின் எங்களுடைய அணு ஆயுத செறிவூட்டல் பகுதிகளுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியது, அதனால் தான் நாங்கள் திருப்பி தாக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அவர்கள் மீது ஈரானுடைய தாக்குதல் பாரிய அளவில் நிகழ்ந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து ஈரான் மீதான இந்த தாக்குதலில் வரக்கூடிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், இது போன்ற பயங்கரவாதங்கள் நிறுத்தப்பட வேண்டும். தற்பாதுகாப்புக்காக ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மீண்டும் ஈரானை சீண்டுகிறது இஸ்ரேல். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சமாதானம் மலர்ந்து யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு சமாதானமாக அத்தனை மக்களும் வாழ்வதற்கான வழி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.